டெல்லி மாணவர்கள் போராட்டத்தில் காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் பல்வேறு தேர்வுகளில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்தியது. இதில் இளைஞர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தியதாகவும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வந்தது. இதில் நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தனர். அதன்படி டெல்லி மாணவர்கள் போராட்டத்தில் காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டனர். மேலும் கடுமையான குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் மீதான வழக்குகளை தனியாக கையாளவும், அவசர பிரச்சினைகளை உடனடியாக கையாளவும், தேவைப்படும் இடங்களில் துறைசார் நிபுணர்களை ஈடுபடுத்தவும் இந்த குழுவுக்கு அதிகாரம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.